எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொல்லி மலையில் ஆகாய கங்கை அங்கே தான் இருக்கும். ஜோதி பூவா இது பூஜை ரூமில் வந்து எந்த சாமிக்கு வைப்பாங்க? எல்லா சாமிக்குமே வைக்கலாம். 50 கிலோ கிலோ காசு எதுக்கு இதெல்லாம் நல்லா கால்லாம் ரெய்னி டைம்லலாம் வந்தீங்கன்னா படிக்கட் அந்த படிக்கட் எண்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபால்ஸோட தண்ணி அதிகமாக வர. ஃபஸ்ட் டைம் வந்தோம், செம்மையாக இருக்குது உண்மையிலே. விளையாட்டுலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த நேரம் நம்ம கிட்ட போய் குடிக்க முடியும். நீங்கள் போய் குளிச்சு பாருங்கள், வேறு லெவல் சொல்லுவீங்க. இதெல்லாம் கொல்லிமலை வந்து ரீச் ஆயாச்சு. லொக்கேஷன் மட்டும் பாருங்கள், ட்ரோன்லேயே எடுத்துருக்கேன், அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒன் மோர் திங், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6:30 ஆகுது. கரெக்டாக சன்ரைஸ் வரும்போது நாங்கள் வந்தாச்சு. செம்ம டிராஃபிக்கு இருந்தாலுமே லொக்கேஷன் தரமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் வந்தது ரொம்பவே லேட், அதனால தான் வந்து ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் மேலே போயிட்டு அதுக்கு மேலே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது நம்ம கரெக்டாக இருக்க எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் ஆகாய கங்கை அங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிளும் இருக்குது. இப்போ அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 hours ஆகும். அப் அண்ட் டவுன், இறங்குறதுக்கும் ஏறத்துக்கும் ஒரு நல்ல அட்வென்ச்சராகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம குளிக்கவும் போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். க்ரௌட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன வைக்கிறது? ஜோதி பூவா இது பூஜை ரூமில் வந்து எந்த சாமிக்கு வைப்பாங்க? எல்லா சாமிக்குமே வைக்கலாம். சாமி கும்பிட்டு உள்ளே வச்சு கட்டிக்கலாம். இந்த கிழங்கு எவ்வளோ? கிழங்கு வேணுமா? கிலோ எவ்வளோ? 150 ரூபா. கிலோவா? வேணுமா? இல்லை இல்லை இல்லைக்கா. ஒன்லி ஜிபே பண்ணுறேங்க நாங்கள். வா வா. இதுக்குள்ளடா இதுக்குள்ளடா என்ன வேணும்? ஐடி கார்டா? யார் யார் இவர்கிட்டயா? இவருக்கு ரீப்ளேஸ் அதுன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. அவங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சர் கவர் பண்ணி ஒரு அருமையான பிளேஸ்ங்க.
போனதில்ல ஐயோ ஒரு 600-700 படி 600-700 படி அவ்வளோதானா? அவ்வளோதானா? நடந்த டர்ரா எவ்வளோ டர்ரு தான் அங்கே ஐயோ எல்லாம் நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க சாய் கொடு நான் போகிற காருக்கு அங்கேயே மேலேயே இருக்கு ஃபால்ஸ், அதுவே குளிச்சிடலான்றீங்களா? அதில் நான் காருக்கு போகிறேன் தூக்கிட்டு போறியா? ஏய் தண்ணி இருக்கா ஃபால்ஸில்? நல்லா இருக்கா? நிறையா இருக்கா கூட்டம்? அது ஒன்றும் தெரியாது, குளிச்சிடலாம். பரவாயில்ல. ஒரு தனி பாட்டில் ஏய் எப்படி இருக்கு போடுறா? ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணாலே போதாங்க, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரியஸாக சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குங்க. ப்ளேஸும் வேறு லெவலு. பட் கண்டிப்பாக வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த சூப் ஒன்று குடிச்சிட்டு இறங்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இப்படி போயிட்டு அப்படி வர்றோம். வந்தவழியா? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இது பாதி. ஓகே, பாதி வந்துருக்கோம். அதான் சூப்பு குச்சா பெருசாக தெரிலச்சு. அந்த ஒரு சூப்பு குடிச்சு வந்தேன், பெருசாக தெரில. நட்டு குளிச்சுட்டு எல்லாரும் வந்துருக்கு முன்னாடி. பீரங்க வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவாங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுற முடிஞ்ச பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் ஃப்ரெண்டு டெட் பாடி ஆக போகிறான். ஓகே, அந்த கணுக்குள்ளாக ஆச்சு வரப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். இப்போ நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். க்ளோஸ் போதும் மச்சான். அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, அது அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். இப்போ சாமி உருட்டு நீ உருட்டுறேன். இப்போ இங்கேருந்து ஒன்று உருட்ட தான் போகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தராம் பாருங்க, ஒயிட் சைடில் அவன் பேர் தான் அப்புக்குட்டி. எங்கள் ஏரியாவிலே பெரிய ஐட்டக்காரன். சரியா, அவனை தான் வரப்போ அடக்கம் பண்ண போகிறோம். ஒன்று உருட்டி விடலான்னு பார்க்குறேன் இப்போ. இந்த இது இப்படி இருக்கு. அவ்வளோதான், வந்தாச்சு. இன்னும் 50% தான். இதோ கிலோமீட்டர் பையா ஏறப்ப டவுசர் கிஞ்சிரும். இதுதான் லுங்கி கட்டியிருக்கு, எப்படி கிளியும் ஜட்டி போடுறது ஜட்டி கிஞ்சியா? இதான் போடவே மாட்டியே. போட்டுருக்கேன். என்ன தவளை மாதிரி போகிற? அப்படியே கால் அடிக்காமல் இருக்கும். அதாவது உன் உடம்பு போயிட்டே கையில் போட்டுருவோம் மச்சான், கால் ஃப்ரீயாக அப்படியே போயிடும். நீ கேமரா வச்சுருக்கீங்கன்னா நானும் எதாவது யூஸ் பண்ண முடியாது. கரெக்டு தான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் வெயிட் எங்கே போடுறது. என்ன போட்டோ? முருகா முருகா ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போட்டா பேசுனா வீடியோவா? அண்ணா சூப்பராக இருக்குண்ணா. இது கொல்லிமலை வந்தோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம், செம்மையாக இருந்ததுண்ணா. அது கீழே இறங்க 1200 படிக்கட்டு சொன்னாங்க. எனக்கு இன்னும் 150 படிக்கட்டு மாரி இருந்தது. செம்மையாக இருந்ததுண்ணா. உண்மையிலே வாய்ப்பே இல்லை இது மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. ஐயோ, அங்கே ஒரு 30 ரூபா கொடுத்தோம். இன்னும் நம்ம இதில் எட்டு விட்ட மாதிரி இருக்கு. அப்படியே டக்குன்னு போனோம், டக்குன்னு குளிச்சு வேற லெவலில் இருக்கு தலா. அங்கே குளிக்கும்போது செம்மையாக இருக்குது. உண்மையிலே விளையாட்டுலாம் இல்லை, சூப்பராக இருக்கு. இந்த நேரம் நம்ம கிட்ட போய் குளிக்க முடியும். நீங்கள் போய் குளிச்சு பாருங்க, வேற லெவலில் சொல்லுவீங்க. இந்த உங்க பேர்? என் பேர் ஐநா. கடவுள் சூப்பர் தல. ஒரு 50 படி தான் வாங்கணும். வரலாஜி இப்படி திரும்பினா வந்துடும் ஃபால்ஸ். திரும்பி இன்னொரு இறக்கம்.
ஷூ போட்டு வந்துருக்கலாம்ல, இல்லை செருப்பு ஏதாவது போட்டு வந்துருக்கலாம்ல. நீங்கள் தான் சொன்னீங்க எதுவும் இருக்காதுங்க. நீங்கள் ஐயா தெளிவாக நீங்களாம் நான் சொல்லிட்டு தான் நான் போட்டு தான் வர போகிறேன். கோயிலுக்கு எது இருக்கணும் இல்லை இங்கே கிடையாது, அங்கே இருந்ததுல மேலே அதுதான். 3 நேரம்னா கூட 5 கம்மி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்து மேலே கையை இப்படி காட்டு, இப்படி திரும்ப. வெரி குட். காசு எதுக்கு இதெல்லாம் நல்லா பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க ராசம். இது சாதாரணமாகவே காயினை வாங்க மாட்டுறாங்க. இந்த ஒரு ஃபால்ஸுக்கு நம்ம இறங்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுங்க. ஏன்னா ரொம்பவே ஸ்டெப்ஸாக இருக்குது, கால்லாம் நடுங்கி போகுது. இதெல்லாம் தாண்டி ஒரு சவுண்டு கேட்குதா ஃபால்ஸ், அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த அளவுக்கு எல்லாம் ட்ரெக் பண்ணி வராங்க. வேறு லெவலான ஃபால்ஸ் இதுக்கு பேர் ஆகாய கங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு தான் மேலே இருக்க கோவிலுக்கே போவாங்க. அப்படிப்பட்ட ஃபால்ஸ் இது. என்ன அளவுக்கு காற்றுல அடிக்கிறது பாருங்கள். சீரியஸ்லி நம்ம எவ்வளோ ஃபால்ஸ் போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸை நம்ம தமிழ்நாட்டு கூட பார்க்குறது வந்து ரொம்பவே பெரிய விஷயங்க. எப்போ போனாலுமே இந்த ஃபால்ஸில் ஓரளவுக்காச்சும் தண்ணி இருக்கும். அதுதான் இந்த ஃபால்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரெய்னி டைம்லலாம் வந்தீங்கன்னா அந்த படிக்கட் எண்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபால்ஸோட தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, க்ரௌட்ஸும் ஓரளவுக்கு இருக்குது. ஃபைனலி இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்குது பாருங்கள். வேறு லெவலான பிளேஸுங்க. சாரல் அடி இது மேலே. ஃபைனலி ஆகாய கங்கையை வந்து குளிச்சுட்டு இப்போ நம்ம ஏற போகிறோம். இனிமேல் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஏறணும். அண்ட் ஃபைனலி ஒரு வழியாக இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சாச்சு. சரியான பிளேஸுங்க, சீரியஸாகவே ஒர்த்தான பிளேஸு. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி வரும், அதுதான் இந்த ஃபால்ஸோட ஹைலைட்டு. அண்ட் ஒன் மோர் திங், கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போனால் வெயில் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக குளிச்சுட்டு வரலாம். ஆனால் என்ன ஒன்றுனா
வயசானவங்க ஏறுறாங்க இறங்குறாங்க, இருந்தாலுமே வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். சரி, ரொம்ப ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் டேப்பராக கீழே இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கீழே போனீங்கன்னா வேறு லெவல் ஃபால்ஸுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ்லேருந்து எல்லாருமே வராங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஆகாய கங்கையை வந்து நான் வந்து ட்ரோன் வீடியோவும் நான் எடுத்திருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து வேறு என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாருமே இங்கே இருக்க ஆகாய கங்கையை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிவனை பார்ப்பாங்க. ஆகாய கங்கையில் குளிக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே அதில் குளிக்க முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன அருவியில் குளிக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ஸை விட கொஞ்சம் லேடிஸ் இருப்பாங்க, ஏன்னா டவுனில் இறங்க முடியாத ஒரு ரீசனால். பட் இங்கேயும் தண்ணி ஓரளவுக்கு நீட்டாக தாங்க வரும். ஆனால் அந்த ஆகாய கங்கை வேறு லெவலுங்க, சத்தியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகக்கூடிய ஒரு பிளேஸுங்க அது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ அப்படியே இதை பேஸ் பண்ணி இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் கொல்லிமலை இட்ஸ் ஆல்வேஸ் வேறு லெவலுங்க, சரியான ஒரு பிளேஸுங்க. ஏன்னா சில்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிவன் டெம்பிள் தான்.